ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போந்தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய இலக்கியா, கௌதம், கார்த்திக் 3 பேரும் பார்த்திங்கன்னா அன்னை இல்லத்தை அதாவது அனாதை பெண்களுக்கு ஒரு அனாதை இல்லத்தை நடத்தணுன்ட்டு ஒரு பில்டிங்கை பார்த்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய ஒய்ஃப் ஒரு வாட்டி இந்த பில்டிங் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டா நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்துறோம் அப்படின்ற மாதிரி அந்த ஹவுஸ் ஓனர் கையில் நம்முடைய கௌதம் சார் சொல்லிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் போயிட்டிங்கன்னா நம்மளுடைய இல்லைங்க போயிட்டு அந்த பில்டிங்கை பார்த்துட்டு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. நம்ம அனாதை பெண்கள் இல்லை ஆரம்பிக்கிறதுக்கு சிறப்பான இடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம கூடிய சீக்கிரம் அட்வான்ஸ் கொடுத்து இந்த இடத்த நமக்கு சொந்தமாக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கிய சொல்கிறாங்க. உடனே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நாளை பார்த்து நம்மளுடைய கௌதம் சார் பார்த்திங்கன்னா செக்கோட ஜானகி இலக்கியா எங்கே இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். நம்ம அந்த பில்டிங் அனாதை பெண்கள் இல்லத்துக்காக ஆரம்பிக்கிறதுக்காக பார்த்துருந்தோம்ல, அந்த இடத்த இன்றைக்கி செக்கு கொடுத்து நமக்கு சொந்தமாக ஆக்கிக்க போகிறோம். கூடிய சீக்கிரம் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சு அந்த இடத்துல கூடிய சீக்கிரம் அனாதை பெண்களை அந்த இடத்துல தங்க வைக்க போகிறோம். அதுவும் போக அந்த இடத்துல நான் ரேவதி அம்மாவுக்கு யாருமே இல்லை. அதனால் அவங்கள இந்த இடத்துல கூப்பிட்டு அவங்கள பத்திரமா அவங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் வேணுமோ அந்த எல்லாமே நான் கொடுத்து பத்திரமா பார்த்துக்க போகிறேன். அவங்களுக்கு மகன் அந்த இடத்துல மகன் இல்லாத குறைய கண்டிப்பாக நான் போக்குவேன் அப்படின்ற மாதிரி நம்முடைய கௌதம் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்முடைய ஜானி ரொம்பவுமே ஷாக் அவருங்க. அந்த ரேவதியை பற்றி கொஞ்சம் கூட கௌதமுக்கு நினைப்பு இருக்காதுன்னு நினச்சி அவன் இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டு ரேவதியை கூப்பிட்டு அந்த அனாதை பெண்கள் இல்லத்தில் முதல் பெண்ணாக கூப்பிட்டு ஆரம்பிக்கிறேன்றானே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நம்ம இலக்கியா பார்த்திங்கன்னா எப்படியோ ஒன்று தாயும் மகனும் இந்த இல்லத்தை மூலமாக ஒன்று சேர்ந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். நம்முடைய ஆசையும் நிறைவேறணும் மாதிரி இருக்கும். ரேவதியோட ஆசையும் நிறைவேறது மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியா யோசிக்கிறாங்க. ஆனால் நம்முடைய ஜானகி பார்த்திங்கன்னா ஆண்டவா என்ன இது ஒரு கொடுமை, பெத்த பிள்ளைய பெத்தவக்கிட்ட பிரிக்கிறேன்ட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்கள சேர்த்தி பார்க்குறியா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜானகி யோசிக்கிறாங்க. அதுவும் நம்ம வரப்போகிற எபிசோடில் இதெல்லாம் தாங்க நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்முடைய ரேவதி அந்த ஆசிரமத்துக்கு முதல் பெண்ணாக வரப்போ பார்த்திங்கன்னா நம்முடைய ஜானகியால் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்றத நம்முடைய இலக்கியா யோசிக்கிறாங்க. ஏன்னா இப்போ வளர்த்த பாசம் அவங்கள சும்மா விடாது. ஏதாவது செய்ய தோணும். அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும் முன்கூட்டி அப்படின்ற யோசிக்கிறாங்க. வரப்போகிற எபிசோடில் இதெல்லாம் தாங்க நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.